பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஒரு 20 நிமிடம் இந்த சத்தியத்திற்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். எந்த காரியம் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதை குறித்து. எகிப்தின் அடிமைத்தனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது 430 வருஷ பிரச்சனை. எனக்கு அருமையானவர்களே, அடிமைத்தனம் என்பது இன்றைக்கு காணப்படுகின்ற பாவத்தை, மரணத்தை குறிக்கிறது. இன்றைக்கும் அநேக ஜனங்கள் பாவத்திற்கும் மரணத்திற்கும் அடிமைகளாக இருக்கிறாங்க. பாவம் செய்கிற எவனும் அதற்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. இன்றைக்கும் பாவத்தை விட்டு என்னால் வெளியில் வர முடியல என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. என்னால் சிகரெட்டு பழக்கத்தை விட முடியல, குடி பழக்கத்தை விட முடியல, இந்த வேசித்தன ஆவி என்னை விட்டு போக மாட்டேங்குது, தேவையில்லாத கண் இச்சைகள், இப்படிப்பட்ட பாவம், அந்த பாவம் கொண்டு வருகிற மரணம் என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது. அநேக ஜனங்கள் தற்கொலை ஆவினால் நிரம்பி இருக்கிறாங்க. எனக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணம் வருது. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகணும், கடன் பிரச்சனை நிமித்தமாக இந்த எண்ணம் எனக்கு அதிகமாக ஏற்படுகிறது என்று சொல்லி அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். அநேக மனுஷர்கள் இன்னும் மற்ற மனிதர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பணத்தை கொடுத்து, இன்னும் அன்பை காட்டி, சொத்துக்காக, இன்னும் பதவிகளுக்காக, பட்டங்களுக்காக அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் எப்படி வெளியிலே வருவது? இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது? யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இந்த பாவ சரீரத்தில் இருந்து, மரண சரீரத்தில் இருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அதற்கான ஒரே தீர்வு, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினால் அன்றி இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆகவே முடியாது. அவர்தான் விடுவிக்கிறவர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி, உங்கள் சிந்தனை போராட்டம் உங்களை சமாதான குலைச்சலை கொண்டு வந்து, சமாதான குறைவை கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எந்த நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு தீர்வை உங்களுக்கு தரப்போகிறார். நான் உங்களுக்காக இந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மரணத்திற்கு எதுவான கட்டிலே இருந்தார்கள். பார்வோன் அவனுடைய சேவகர்களை கொண்டு அவர்களை கடுமையாக வேலை வாங்கினான் என்று சொல்லி பார்க்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசேயை அழைத்தார். தன்னுடைய வார்த்தையை அவனுக்கு கொடுத்தார், தன்னுடைய அடையாளங்களை கொடுத்தார். முட்செடியிலே தோன்றி மோசையோடு பேசினார். நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவனை அனுப்பினார். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படி, பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு கூட்டிச் செல்லும்படி தேவனாலே வாக்கு பண்ணப்பட்ட, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் தேசத்திற்கு அழைத்து செல்லும்படி அங்கே 10 வாதைகளை மோசே மூலமாய் ஆண்டவராகிய தேவன் செய்து முடித்தார். மோசேயின் கையிலே ஒரு கோல் இருந்தது. அந்த கோல் தேவனுடைய வாக்குக்கு இணையாக, வார்த்தைக்கு இணையாக இன்றைக்கும் இருக்கிறது. அதை கொண்டு பலத்த அற்புதங்களை மோசே அங்கே நடப்பித்து காட்டினார். அதன் மூலமாக அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட்டான். கடைசி வாதை தான் இந்த தலைப்பிள்ளை சங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த வாதை. எனக்கு அருமையானவர்களே, தலைப்பிள்ளை சங்காரம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் பஸ்கா பண்டிகை ஆசரிக்க சொன்னார். பஸ்கா பலி
அது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் யாருடைய வீட்டின் நிலைக்கால்களில் எல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு தலைப்பிள்ளைகள் மரித்து போக மாட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அதை சரியாக செய்து முடித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஈசோப்பு தண்டிலே தோய்த்து தங்களுடைய வீட்டின் நிலைக்காலில் பூசினார்கள். அந்த பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியை அவர்கள் அங்கே புசித்தார்கள். சமைத்து புசித்து புளிப்பில்லாத அப்பத்தையும் சுட்டு சாப்பிட்டு அந்த பண்டிகையை நிறைவேற்றினார்கள். ஆனால் எகிப்தியர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அவருடைய வீடுகளில் சங்கார தூதன் தலையீற்று பிள்ளைகளை கொன்று போட்டான். மிருக ஜீவன்களிலும் தலையீற்றை கொன்று போட்டான். எகிப்திலே மிகுந்த உபத்திரவம் உண்டாகியிருந்தது. உடனடியாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் போகவிட்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி புறப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். எதை நோக்கி புறப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கென்று வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் தேசத்திற்கு புறப்பட்டார்கள். இன்றைக்கும் பஸ்கா பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டிருக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய இரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது. நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ஜீவனை கண்டடைவான் என்று சொன்னார். பரலோகத்திற்கு வருவான் என்று சொன்னார். என் பிதாவின் வீட்டிலே வந்து என்னுடைய மகிமையிலே அவன் இளைப்பாறுவான் என்று கர்த்தர் சொன்னார். பரலோகமும் கானான் தேசத்திற்கு இணையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வாசல் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் மேலே ஈசோப்பு தண்டிலே துவைக்கப்பட்ட திராட்சை ரசத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த காடியை எடுத்து வைத்தார்கள். மதுபானத்தை கொடுத்தார்கள், அவர் வாங்கவில்லை. ஆனால் கசப்பான ஒரு திரவமாயிருந்த திராட்சை ரசத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த பானத்தை கொடுத்த பொழுது அவர் வாங்கினார் என்று இருக்கிறது. நானே வாசல் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் மேலே ஈசோப்பு தண்டில் துவைக்கப்பட்ட இந்த இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற அந்த திராட்சை ரசம் அங்கே வைக்கப்பட்டது. அவர் அதை வாங்கினார். எனவே உங்களுக்கும் எனக்கும் சங்கார தூதனுக்கு அங்கே அதிகாரம் இல்லை. உங்கள் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தையின்படியே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்ற அவரே தேவகுமாரன் என்றும் அவரே எனக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா பலி என்று சொல்லி அதை ஆசரிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சங்கார தூதனுக்கு அவர்கள் மேல் அங்கே அதிகாரம் இல்லை. இதை நீங்கள் அறிந்து விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி விசுவாசித்தால், உங்கள் வாழ்க்கையிலே சங்கார தூதன் அவன் கிரியை செய்யவே மாட்டான். எந்த ஒரு ஆபத்தும் வராது, எந்த ஒரு தீமையும் உங்களை அணுகாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி சத்தியம் போதிக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பாக சிக்குன்குனியா என்கிற பொல்லாத வியாதி அநேக ஜனங்களை அங்கே பாதித்தது. பாளையங்கோட்டை பகுதியில் ஒவ்வொரு வீடுகளிலும் 1 மாதம் 1.5 மாதம்னு சொல்லி அநேகர் தவழ்ந்து கொண்டு கிடந்தார்கள். கால்களிலே பலவீனம் அடைந்து தன்னுடைய வேலைகளை கூட செய்யாமல் ஆங்காங்கே வீடுகளிலே முடக்கப்பட்டு கிடந்தார்கள். அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் தெளிவடைந்து அவர்களுக்கான உணவை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார், அந்த வாதை உன் வீட்டிற்குள்ளாய் வராது என்று சொல்லி. நான் அதை விசுவாசித்தேன். எல்லா வீடுகளிலேயும் வந்தது, சுற்றி சுற்றி வந்தது. என்னையும் அநேக கொசுக்கள் கடித்தது. ஆனாலும் அந்த வாதை என்னுடைய வீட்டிற்குள் வரவில்லை. என்னை ஆண்டவர் அநேகருக்கு ஜெபிக்கும்படி அழைத்து கொண்டு போனார். எந்தெந்த வீடுகளிலே சென்று யாருக்கெல்லாம் கைகளை வைத்து ஜெபித்தேனோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து விடுதலை கொடுத்தார். உடனடியாக எழும்பினார்கள். யாருக்காவது அடுத்த ரூமுக்கு ஜெபிக்க போனால் அவங்க எனக்கு பின்னால் எழுந்து நடந்து வருவாங்க. விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் எல்லோரும் எனக்கு பின்னாக நடந்து வந்து அங்கே போய் ஜெபிங்க, பக்கத்து வீட்டுக்கு ஜெபிங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. அநேகரை விடுவிக்கிற ஒரு மனுஷனாக தேவன் என்னை மாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வேதம் சொல்லுகிறது,
27ஆம் வசனம், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகையை ஒவ்வொருவரும் அங்கே நியமித்து ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கும் அது புனித வெள்ளியாக இருக்கிறது. குட் ஃப்ரைடே என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். உங்களுக்காக எனக்காக அவர் பஸ்கா பலியாக தன்னையை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அதை நாம் அங்கே நியமித்து ஆசரித்து வருகிறோம். பஸ்கா பண்டிகையாக பழைய ஏற்பாட்டில் கொண்டாட சொன்னார். புதிய ஏற்பாட்டில் புனித வெள்ளியாக அதை நாம் நினைத்து ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து அநேகருக்கு அவருடைய அன்பை சொல்லும்படியாக பிரயாசப்படுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விசேஷித்த அன்புள்ள ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், தன்னுடைய ஜீவன் தந்து நம்முடைய ஜீவனை மீட்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இந்த முறைமையை நாம் ஆசரித்தால் அங்கே பரலோகம் செல்லலாம் என்று சொல்லி நாம் பார்த்து ஜெபிக்க போகின்றோம். இன்றைக்கும் ஆலயங்களிலே ராப்போஜனம் என்று சொல்லுவார்கள், நற்கரணை என்று சொல்லுவார்கள், திருவிருந்து என்று சொல்லுவார்கள். இதை நாம் ஆசரித்து கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலத்தில் கம்யூனியன் சர்வீஸ் என்று சொல்லுவார்கள். அதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சரசமும், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு இணையாக அப்பமும் கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், என் அப்பத்தை புசிக்கிறவன் என் சரீரத்தையே புசிக்கின்றான், திராட்சை ரசத்தை புசிக்கின்றவனோ என் இரத்தத்தையே பானம் பண்ணுகிறான். இவ்விரண்டையும் செய்தால் உங்களுக்கு என்னோடு கூட பங்கு இருக்கிறது, இதை நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று சொன்னார். இது கேள்விப்பட்ட அநேகர் அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு விலகி போனார்கள். இது கடினமான உபதேசம் என்றார்கள். ஆனாலும் இன்றைக்கும் ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்திலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு நியமத்தை சொன்னார். 10 கற்பனைகள், மொத்தம் 613 நியமங்கள் இருந்தது. அந்த கற்பனைகளிலே எந்த ஒரு மாம்சத்தையும் இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், இரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அப்படி அந்த இரத்தத்தோடு புசிக்கும் பொழுது அந்த மிருகத்தினுடைய, அந்த பறவையினுடைய தன்மை, அந்த குணாதிசயம், அதனுடைய ஜீவன் மனுஷருக்குள்ளே வந்துவிடும். எனவே தான் ஆண்டவர் அப்படி சொன்னார், மாம்சத்தை இரத்தத்தோடு புசியாது இருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் அநேக மனுஷருக்குள்ளே மிருக குணம் இருக்கிறது. ஆனாலும் எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய மாம்சத்தோடு கூட ஒரே மாம்சமாய் ஒரே சரீரமாய் ஆலயமாக இணைத்து கட்டப்பட்டிருக்கிறானோ, கிறிஸ்து என்கிற மூலைக்கல்லின் மேல் சபையாக இணைத்து கட்டப்பட்டிருக்கிறானோ, அந்த மனுஷன் தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொண்டவனாக காணப்படுவான். அந்த மனுஷி ரட்சிக்கப்பட்டவளாக அங்கே காணப்படுவாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் இன்றைக்கு நமக்கு உள்ளே வரும் பொழுது, அதை நாம் உணவாக அங்கே பானமாக அதை உட்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கின்ற அப்பத்தை, அதற்கு இணையாக இருக்கின்ற அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறிவிடுகிறோம். அவருடைய ஜீவன் நமக்குள் வருகிறது. ஆண்டவராய் இயேசு சொன்னார், என் நாடுகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அவர்கள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்கு உள்ளே வைக்கும்படித்தான் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஆதாம் பாவம் செய்து கிறிஸ்துவின் ஜீவனை இழந்து போனார். அதை திரும்ப கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது விசேஷித்த நன்மைகள் உண்டாகும். ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். திருவிருந்திலே பங்கெடுக்கிறவர்கள் அதை பரிசுத்தமாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு சிறு வயதிலே நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு ஆலயத்திலே என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்த பொழுது அநேகர் இள வயது உள்ளவர்கள் அதை அசட்டை பண்ணி வெளியிலே நின்று ஆராதனை வேளையில் அரட்டை அடித்து கொண்டு சிகரெட்டு பிடித்து கொண்டு அசட்டை செய்வார்கள். சரியாக நற்கரணை எடுக்கும்போது மட்டும் உள்ளே வந்து விடுவார்கள். அதில்
ஒரே ஒருவருக்கு என்னுடைய தகப்பனார் போய் அடிக்கடி ஆலோசனை சொல்லுவார், நீ அவர்களோட சேராதே, உள்ளே வா என்று சொன்ன பொழுது உள்ளே வந்து விடுவார். அவர் மட்டும் மாறினார். மற்றவர்கள் அதை அசட்டை பண்ணினவர்களாக கடைசி வரைக்கும் காணப்பட்டாங்க. ஆனால் 7 வயதிலேயே மரித்து போனாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அசட்டை செய்து பாவ எண்ணத்தோடு கூட பாவத்தோடு கூட நற்கரணையிலே பங்கெடுத்தால் அது நமக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் எச்சரித்திருக்கிறார். ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் பரிசுத்தமாக அதை புசித்து குடித்து அதை ஆசரிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் கொடுக்கப்படுகின்ற இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கும் பொழுது நம்மை சுத்திகரித்து கொண்டு பங்கெடுக்கணும். இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை குற்றப்படுத்துகிற ஜனங்களாய் மாறிவிடுவா. முந்தின இரவெல்லாம் குடித்துவிட்டு நற்கரணையிலே பங்கெடுத்தால் அது மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் மேல் பாவம் செய்துவிட்டு அக்கிரம சிந்தையோடு கூட அதில் பங்கெடுக்கும் பொழுது நமக்கு மரணம் வரும். அநேகர் இதன் மூலமாக ஆக்கினைகளை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியரில் அதை சொல்லுகிறார். இதை நாம் கவனமாக ஆசரிக்க வேண்டும். ஆனாலும் நாம் சாவதற்கென்று அழைக்கப்படவில்லை, நித்திய காலமாய் பிழைத்திருப்பதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்கள், என்னுடைய ஆலயத்திலே ஒரு சகோதரிக்கு கேன்சர் வியாதி வந்துவிட்டது. அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், பிரதர், நான் 3 மாதம் தான் உயிரோடு இருப்பேன், என்னுடைய வியாதி முத்திடுச்சு, நான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. படுக்கையிலே படுத்து கிடந்து புலம்பினார்கள். அவர்களுக்காக நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி தனக்கு இருக்கின்ற அந்த பலத்தோடு கூட ஆலயத்திற்கு வந்தார்கள். நற்கரணை எடுத்தார்கள், பொருத்தனையோடு ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய மாம்சத்தையும் நான் புசிக்கின்றேன். உம்முடைய சரீரம் என்னுடைய சரீரத்திற்குள்ளே அங்கே வந்திருக்கிறது. உம்முடைய ஜீவன் எனக்குள் இறங்கி இருக்கிறது. உம்முடைய உயிர் எனக்குள் வந்திருக்கிறது. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்கிறவர் நீர், என்னுடைய சரீர பாகங்களை உயிர் பெற செய்யுங்க என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு கூட அந்த நற்கரணையிலே பங்கெடுத்த பொழுது அந்த சகோதரிக்கு இருந்த அந்த வியாதி மறைந்து போனது. மரணம் அங்கே அவர்களை மேற்கொள்ளவில்லை. இன்று வரையிலும் அவர்கள் உயிரோடு இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றாங்க. உங்களுடைய வியாதிகளையும் நீக்க வல்லமையுள்ள இயேசுவின் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆலயத்திலே சென்று நீங்கள் அந்த நற்கரணையிலே பங்கெடுக்கும் பொழுது உங்களுடைய வியாதிகள் மறை. இயேசுவை கழுவப்படும் பொழுது பாவங்களற நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாய் பரிசுத்த சிந்தையோடு வாழ. கழுவப்படும் பொழுது பாவங்களற நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாய் பரிசுத்த சிந்தையோடு வாழ முடியும். ஏன் நமக்கு தற்கொலை எண்ணம் வருகிறது என்று சொன்னால், பாவ சிந்தை நமக்குள் இருக்கிறதுனால்தான். பாவ தோஷம் என்று சொல்லுவார்கள். அது நம்மை விட்டு நீங்காமல் இருக்கிறபடினால்தான் நமக்கு அந்த மரண கண்ணி இருக்கிறது. பிசாசானவன் நீ செத்துப்போ என்று சொல்லி அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சிந்தனையிலே போராடி கொண்டிருப்பான். ஆனாலும் நாம் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டால், என் நேசர் எனக்கான பஸ்கா பலியாக அடிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டின் எல்லா நியாயப்பிரமாணத்தின் காரியங்களையும் அவர் தன்னிலே நிறைவேற்றினார். நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணின ஜனங்களாய் மாறும் பொழுது, இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது நாம் புதிய பிரமாணத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். நமக்குள் பாவம் இல்லாமல் போகிறது, நமக்குள் பரிசுத்தம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், தேவனே என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களை உங்களால் கிரியைகளின் மூலமாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவே நம்மை பரிசுத்தமாக்குகின்ற தேவன். அவருடைய இரத்தம் மட்டுமே நம்மை பரிசுத்தமாக்கும் இரத்தம். அது நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தமாய் இருக்கிறது. உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்க இன்றைக்கு உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழி. அவராலே அன்றி நமக்கு மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவினால் அன்றி நமக்கு ரட்சிப்பும் இல்லை. அவராலே அன்றி நமக்கு பரலோகமும் கிடைக்காது. அவரே சொல்லிவிட்டார், என்னால் அன்றி ஒருவனும் பரலோகத்திற்கு வர முடியாது என்று சொல்லி நீங்களும் நானும் அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே
இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே விருத்த சேதனம் செய்து கொள்ளும் பொழுது, இரத்தத்தின் உடன்படிக்கையை செய்து கொள்ளும் பொழுது, விசுவாசத்தின் மூலமாய் இருதயத்திலே விசுவாசித்து வாயிலை அறிக்கை பண்ணும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுகிறோம். புதிய பிரமாணத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் விருத்த சேதன உடன்படிக்கை செய்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் இன்றைக்கு எல்லாருக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பரலோகம் செல்லுவதற்கு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஏங்கி நிற்கிற அன்புள்ள தெய்வம். மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தவர். கல்வாரி காட்சியை கண்டு அநேகர் இன்றைக்கும் அவரண்டையில் ஓடி வருகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவே வழி, சத்தியம், ஜீவன் என்று அவரை அண்டிக் கொள்ளுகிறார்கள், பாக்கியம் பெறுகிறார். நீங்களும் அவரை அண்டிக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதாக இருக்கிறீர்களா? அப்பொழுது உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் எனக்காக பஸ்கா பலியாக இயேசு கிறிஸ்துவே வந்து மரித்தார், என்னை உண்டாக்கின என் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட என்னுடைய ஊழியத்திலே திரளான ஜனங்கள் வந்து கலந்து கொண்டு விடுதலை பெறுகிறார்கள். இந்த புதிய உடன்பாட்டின், புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு சகோதரி, ஒரு சாமி ஆடுகிற ஒரு குடும்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். மிகுந்த உபத்திரமும் காணப்பட்டது. மரணத்திற்கு ஏதுவான கட்டுகள், பிள்ளைகள் எல்லாரும் பைத்தியம் பிடிச்சிக்க அங்குமிங்குமாய் திரிந்து கொண்டிருந்தார்கள். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வியாதி, கட்டு, போராட்டம். குறி சொல்லுகிற அந்த சகோதரி அந்த கிராமத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னோம். அவரே உங்களுக்கு பரிகாரி, அவருடைய இரத்தம் தான் உங்களை விடுதலையாக்கும், பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி சொன்ன பொழுது தன்னை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு கூட ஜெபத்திலே கலந்து கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்தார். இந்த குழப்பத்தின் ஆவி அந்த குடும்பத்தை விட்டு அகற்றி போட்டார். சரீர பலவீனங்களை மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை கழுவியது. ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவின் பிள்ளைகளாய் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அந்த சத்துரு, அந்த பிசாசு மறுபடியும் வந்து அவர்களை மேற்கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டது. நீ மறுபடியும் என்னிடத்தில் வா என்று சொல்லி அந்த சகோதரியை அழைத்தது. என் கோயிலில் வந்து எனக்கு அதை செய், இதை செய், நான் அப்படி பண்ணுவேன், எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி பார்த்துச்சு. அந்த சகோதரி செவி கொடுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழின்னு சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டார்கள். பாக்கியம் பெறும்படி வந்தார்கள். இன்றளவும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. பிசாசானவன் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் வேலியடைத்து காத்து கொண்டார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை இந்த உலகத்தின் கண்ணியிலிருந்து தப்புவிக்க வல்லவர், பிசாசின் கையிலிருந்து தப்புவிக்க வல்லவர். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயம் செய்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. இயேசு மகாராஜா, என் பரிசுத்த ஆவியானவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, இன்றைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய சரீரம் என்னுடைய சரீரத்துக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுது நான் பரலோகத்திற்கு செல்லுவேன். என் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் பரிசுத்தமடைந்து இயேசு கிறிஸ்துவோடு நான் அந்த மகிமையிலே பிரவேசிப்பேன், பரம கானானுக்குள் நுழைவேன் என்று சொல்லி விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. உடைய ரட்சிப்பின் சந்தோஷம் இன்றைக்கு அவர்களுக்குள்ளே வருவதாக. இந்த நிமிஷத்திலே பரிசுத்த ஜலம் தெளித்து நான் அவர்களை பரிசுத்தமாக்குவேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி
இப்பொழுது உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து உம்முடைய சொந்த ஜனங்களாய் மாற்றிக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து விசுவாசித்து இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்குகிறதற்காய் நன்றி. ஆவியானவர் அசை வாடுகிறீர். இப்பொழுதும் சட்டைகள் அடித்து இறங்குகிறீர். அநேகருடைய கால்களிலே பலவீனம், இப்பொழுதும் அதை அகற்றி போடுகிறீர். தொட்டு சுகமாக்குகிறீர். நன்றி. இருதய பலவீனங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சமாதானத்தின் வழிகளை அறிந்தீர்களானால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை விட்டு தூரமாய் ஏன் ஓடுகிறாய் என்று சொல்லி ஒரு சகோதரியை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். உன் இருதயத்தில் அங்கலாய்ப்பு இருக்கின்றது. மனுஷருடைய அன்பிற்காக நீ ஏங்கி ஓடுகின்றாய். இதோ இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் உனக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்காது. மனுஷருடைய அன்பை தேடி ஓடுகிறாய் அல்லவா, அந்த அன்பு உனக்கு ஒருபோதும் இந்த உலகத்தில் இருந்து விடுதலை கொண்டு வராது. அவர்கள் உன்னை விடுதலையாக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உன்னை விடுதலையாக்குகிற கர்த்தர். இந்த உலகத்தை நம்பி ஓடாதே, மனுஷரை நம்பி ஓடாதே, அவருடைய அன்புக்காக ஏங்கி இருக்காதே. அந்த அன்பு அது மாயமான அன்பு என்று இயேசு சொல்லுகிறார். இதோ கர்த்தருடையிலே ஓடி வந்து இயேசுவே என் மீட்பு ரட்சிப்பு என்று சொல்லி உறுதியாய் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியம் பெறும்படிக்கு பரலோகத்தினுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தின் பிரகாசம் இப்பொழுதும் அநேகர் மேல் வீசுகிறது. கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகிறது. நோயின் கடுமையிலிருந்து அநேகர் விடுதலையாக்கப்படுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அநேகருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. என் தேவனே விடுதலையாக்கி சாட்சியாக நிறுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவாவியானவர் அசைவாடி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கின்றோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காய் நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். God bless you. என்னை கவனிப்பவர், என் சுமைகளை சுமக்கின்றவர். என்னை கவனிப்பவர், என் சுமைகளை சுமக்கின்றவர். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னோடு உண்டு. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னோடு உண்டு. சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். நெருப்பில் விழுந்தாலும் அதில் தனியாய் நிற்பதில்லை. நெருப்பில் விழுந்தாலும் அதில் தனியாய் நிற்பதில்லை. வீழ்ந்தது நெருப்பில் அல்ல, இயேசுவின் கரங்களிலே. வீழ்ந்தது நெருப்பில் அல்ல, இயேசுவின் கரங்களிலே. சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மை
நன்மைக்கென்று அறிவேன் நான்.